வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் வெங்காயத்தாள் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு சிறிய கட்டு வெங்காயத்தாளை வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு கழுவிட்டு அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாயை கழுவிட்டு அதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வேணாங்கிறவங்க வரமிளகாய் 2 எடுத்து கிள்ளி வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அது காஞ்ச உடனே அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுவும் காஞ்ச உடனே கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு அது வெடித்த பிறகு கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு அது செவந்த பிறகு அதில் அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே வெங்காயத்தாளுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தாளை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடணும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டை எடுத்துட்டு வெங்காயத்தாளை கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வேக விடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தாளில் தண்ணியில் சுண்டுன பிறகு வெங்காயத்தாள் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு கையில் எடுத்து நசுக்கி பார்க்கணும். ஒருவேளை வெங்காயத்தாள் நல்லா நசுங்கலை, இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா கையில் மட்டும் தண்ணி கொஞ்சமாக எடுத்து அப்படியே தெளித்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு மறுபடியும் வேக விடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் நல்லா வெந்திருக்கும். அதில் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை மாவு, கொத்தமல்லி இலை 3ஐயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி அந்த வெங்காயத்தாள் பொரியலை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தாள் பொரியல் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையாக இருக்கும். இதே வெங்காயத்தாள் பொரியலை நாம் தோசை மேலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதாவது தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தாளை போட்டுட்டு ஒரு கரண்டி அல்லது ஒரு ஸ்பூனால் வச்சு அழுத்தி விட்டுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுட்டு மறுக்கா திருப்பி போடக்கூடாது, அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தாள் ரோஸ்ட்டுக்கு சைடிஷ்ஷே எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் பாரம்பரியமாக வெங்காயத்தாள் பொரியலை இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.